ஒரு சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ரூபாய் 1.8 லட்சம் கடன் வாங்கினேன். காரணம், எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை. இந்த ஒரு தவறு என் ஃபைனான்ஷியல் லைஃபை முழுக்க தலைகீழாக மாற்றியது. என் உண்மை கதையை கேளுங்கள். எங்க அம்மாவுக்கு திடீரென்று ஹாஸ்பிட்டல் அட்மிஷன். அப்போ என் கையில் 15,000 ரூபாய் மட்டுமே இருந்தது. மீதி 1.65 லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு பிளஸ் பர்சனல் லோனாக வாங்கினேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் 36% வரை. ஒரு மாதத்தில் பில் 2 லட்சம் ரூபாய் தொட்டது. எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்திருந்தால் இந்த கடன் வரவே வராது. 3 முதல் 6 மாத செலவுக்கு சமம் பணம் சேஃபா இருந்திருந்தால் அந்த எமர்ஜென்சியை சமாளித்திருப்பேன். ஆனால் இல்லாததால் டெப்ட் டிராப்பில் சிக்கினேன். கடன் வாங்கிய பிறகு மந்த்லி இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட், மினிமம் பேமெண்ட் எல்லாம் சேர்ந்து செலவு அதிகமானது. சேலரியில் பெரும் பகுதி இஎம்ஐக்கே போனது. சேவிங்கை மறந்தே போனேன். ஒரு சின்ன எமர்ஜென்சி பெரிய ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் மாறியது. கிரெடிட் கார்டுவை தவறாமல் மினிமம் பேமெண்ட் செய்ததால் கிரெடிட் ஸ்கோர் சரிந்தது. புதிய லோன் கிடைக்கவில்லை. எதிர்காலத்தில் வீடு, கார் லோன் வாங்கும்போது பிரச்சனை வந்தது. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாததால் நான் செலுத்திய மொத்த இன்ட்ரெஸ்ட் 45,000 ரூபாய்க்கு மேல். அந்த 45,000 ரூபாயை எமர்ஜென்சி ஃபண்டா வைத்திருந்தால் இன்றைக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் இருந்திருக்கும்.